கர்த்தர் நல்லவர் சொன்னோம்னா அவர் நன்மை செய்வார். என் வாழ்க்கையில் இருக்காருன்னு என்ன அர்த்தம்? எனக்கு நன்மை செய்வார். என்னை ரட்சித்திருக்காருன்னு அர்த்தம். என்னை நன்மை செய்வதற்காகவே அவருடைய குணாதிசயங்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகவே என்னை ரட்சித்திருக்காருன்னு அர்த்தம். சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த உயிருள்ளோர் வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை பார்ப்பேன், அதை அனுபவிப்பேன் என்று நான் விசுவாசிக்கலைன்னா எதிர்பார்க்காமல் இருந்தேன் என்றால் நான் கெட்டு போயிருப்பேன். நாளைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய மக்கள் சர்ச்சையில் இருக்கும்போது நல்லா இருக்குமாங்க, நைட்டு போய் படுத்தோம்னா என்னத்தான் நடக்க போகுதுன்னு இருக்கும். பெருசாக எதிர்பார்ப்பு இருக்காது. நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன வாரம் இந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க, போன மாதம் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? போன வருஷம் இந்த மாதிரி இருக்கும். வேற என்ன இருக்கும்? அதே 1ஆம் தேதி தான், அதே பிப்ரவரி தான், அதே ஜனவரி தான். வேற ஒன்றும் இருக்காதுன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். ஜீவனோடு வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தாலும் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நன்மைகள் எவ்வளவு, கிருபைகள் எவ்வளவு, ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா அது எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பரலோகத்தில் வாழ்றதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலங்க. கர்த்தருடைய இருதயத்தில் நமக்காக நிறைய நல்வாழ்வுகள் எண்ணங்களை வச்சிருக்கிறாரு. அது இதுக்கு பரலோகம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே அனுபவிப்பதற்கு வச்சிருக்கிறாருங்க. அனுபவிக்க வச்சிருக்கிறா, அதை நம்மளோட வாழ்க்கையில் அது வெளிப்படுத்த விரும்புகிறார். மீகால சொல்லப்பட்டிருக்க மிக 7:18 அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் இருக்கும். ஆங்கில பைபிள் he delighted to show mercy, இரக்கம் காமிக்க அவர் விரும்புகிறார். இரக்கம்னா தயவு காமிக்க, கிருபை காமிக்க. அந்த நன்மையில் ஒரு காரியம் அவருடைய கைண்ட்னஸை காமிக்கிறது, அவருடைய தயவை காமிக்க விரும்புகிறார். இப்போ ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல இருதயம், கையில் நிறைய காசு இருக்குது, ஏராளம் தாராளம் இருக்குது, வாழ்நாள் முழுக்க அவர் உதவி செஞ்சிட முடியாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு நாள் வாடகை கட்ட முடியல, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த பாரத்தை நீங்கள் நீக்கினீங்கன்னா உங்களை மனதில் ஒரு நிறைவு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த கஷ்டத்தை நீக்கினவுடனே, அவன் தோளில் இருக்க சுமையை நீக்கினவுடனே உங்களுக்கு இப்போ அவன் அப்பாடாக இருக்கிறானோ இல்லையோ, நமக்கு ஒரு அப்பாடான்னு இருக்கும். பரவாயில்ல, அவனுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? விழுந்து போன மனுஷனுக்கு என்ன இருக்குங்க? ஏன் இருக்குன்னா இது தேவனுடைய ஒரிஜினல் எண்ணம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்க பாரங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை அவர் வெளியே எடுக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, அவருடைய இருதயம் சந்தோஷப்படுது. இயேசு குறித்து வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவரா சுற்றி தெரிஞ்சார். எப்படி சுற்றி தெரிந்தார்? நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தாருங்க. போகிற இடமெல்லாம் நன்மை செஞ்சார். அதான் அவருடைய நேச்சர். கர்த்தர் நல்லவர் சொன்னோம்னா அவர் நன்மை செய்வார். என் வாழ்க்கையில் இருக்காருன்னு என்ன அர்த்தம்? எனக்கு நன்மை செய்வார். என்னை ரட்சித்திருக்காருன்னு அர்த்தம். என்னை நன்மை செய்வதற்காகவே அவருடைய குணாதிசயங்களை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்காகவே என்னை ரட்சித்திருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய மக்களுக்கு கிறிஸ்தவத்தில் போகிற வர கொஞ்சம் நல்லா இருக்கேன், அறிவாளியா. சில சர்ச்சுக்கு போனால் முட்டாளாயிரான். எப்படி சொல்கிறான்னா, சில காரியம் நமக்கு நன்மை மாதிரி தெரியும், ஆனால் அது நன்மை கிடையாது, தீமைமா. சில காரியம் தீமை மாதிரி தெரியும், ஆனால் அது என்ன இருக்குது? அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. என்ன இருக்கு? அதாவது இங்கே எப்படின்னா, தேவனுடைய செயலை பிசாசின் செயல்னு சொல்கிறது, பிசாசுடைய செயலை தேவனுடைய செயல்னு சொல்கிறது. ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கானா என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் வியாதியை கொடுத்தவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு மாயி. ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? மத்தேயு 12 பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூசணம் சொல்லாதீங்க. அது பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்லக்கூடிய தூசணம். புரியுதா? குற்றஞ்சாட்டுறதுன்னு அர்த்தம். நீங்கள் போகிற வழியில் கீழே விழுந்துட்டீங்க, நான் இந்த ஊரில் இல்லை, நான் சென்னையில் இட்டேன் சொல்கிறீங்க, பாஸ்டர் தள்ளி விட்டாருங்கிறீங்க. எப்படி இருக்கு எனக்கு? எப்படி இருக்கு எனக்கு? நான் இந்த ஊர்லேயே இல்லையாடா, வெளியூரில் இருந்தேன். இல்லை, அவர் தான் தள்ளி விட்டார், நான் பார்த்தேன்னா. அது தூசணம் இல்லையா? நிறைய மக்கள் அதாங்க செய்கிறாங்க. கடவுள் கொடுக்காத வியாதியை கர்த்தர் கொடுத்தாருங்கிறாங்க. அப்படி விசுவாச்சிங்கன்னா கர்த்தரை அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். தீமையே செய்யாதவரை பார்த்து தீமை செஞ்சாருங்கிறீங்க, வியாதியே கொடுக்காதவரை பார்த்து வியாதி கொடுத்தாருங்கிறீங்க, தரித்திரியமே ஆக்காத தேவனை பார்த்து தரித்திரியம் கொடுத்தாருங்கன்னா அவரை அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம்.
தீமையை நன்மைன்னு சொல்லக்கூடாது, நன்மையை தீமைன்னு சொல்லக்கூடாது. எத்தனை மக்களுங்க பார்க்கறதுக்கு தான் அது தீமை மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ள கடவுள் ஏதோ ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு. ஒரு நன்மை வைக்கலங்க. தீமை என்னைக்குமே தீமை தான், நன்மை என்னைக்குமே நன்மை தான்.